ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், தேங்காய் ஃபஸ்ட்டு இந்தமாதிரி ஓட்டிலேருந்து இந்தமாதிரி உடச்சி எடுத்துப்போம். காய்ஸ், இப்போ உடச்சி தேங்காய் எல்லாத்தையும் இப்படி கீனி வச்சுக்கலாம். இந்தமாரி குட்டி குட்டியாக கீனிக்குங்க, பெருசாக கீனிக்காதீங்க. ஏன்னா குட்டியாக இந்தமாரி இது பண்ணால் தான் மிக்சியில் அரைக்க முடியும். காய்ஸ், முக்கால்வாசி முடிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் இருக்குது காய்ஸ். இதெல்லாம் நம்ம முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து மிக்சியில் அரைக்கணும். பாருங்கள் காய்ஸ், இங்கே அரியாதெல்லாம் பூனைக்குட்டி சமட்டா தின்னுட்டு இருக்கு. பாருங்கள் காய்ஸ், அப்பா ஒரு பக்கம் அரிய, என் தங்கச்சி ஒரு பக்கம் அரிய. ஹெல்ப்புக்கு நம்ம பூனைக்குட்டி கூட கீழே கிடக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டுருக்கா. காய்ஸ், ஒரு வழியாக எப்படியே எல்லாத்தையும் அரிஞ்சாச்சு காய்ஸ். நாங்கள் 5 தேங்காய் எடுத்தோம், நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கங்க. இப்போ மிக்சியில் அரைக்கலாம் காய்ஸ். அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் அரியும் போது எல்லாத்தையும் ரொம்ப சின்னதாக அரிஞ்சுக்குங்க. ஏன்னா மிக்சியில் விட்டு அரைக்கணும், அதனால் சின்னதாக அரிஞ்சுக்குங்க. ஓகே காய்ஸ், இப்போ அரைக்கலாம். காய்ஸ், இப்போ இந்த தேங்காவையெல்லாம் மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்குவோம். பாருங்கள் காய்ஸ், எந்த அளவுக்கு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் வாழி போடுறோம் பாருங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு போதும். நம்ம பெரிய ஜாராக எடுத்துருக்கோம், நீங்களும் நல்லா பெரிய ஜாராக எடுத்துக்கோங்க காய்ஸ். இப்போ அரைக்கலாம். கொஞ்சோண்டு காய்ஸ், இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெயில் இது பாலை வந்து பிடிக்கணும். ஓகே காய்ஸ், இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டு எல்லாத்தையும் இப்படி தேங்காய் பாலாக எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து நம்ம வந்து எண்ணெய் சட்டியில் போட்டு நம்ம வந்து சுண்டை காய்ச்சிக்கலாம். எடுத்துட்டு ஹாய் காய்ஸ், இந்த மாதிரி அந்த தேங்காய் பாலை இந்த மாதிரி அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு சுண்டை காய்ச்சிற வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் காய்ஸ். இதை பாருங்கள் காய்ஸ், நம்ம தேங்காய் பாலை அதில் பண்ணோம். இப்போ வந்து அந்த தண்ணியே இருந்ததெல்லாம் இதாகி எண்ணெய் வந்து தனியாக வருது பாருங்கள் காய்ஸ். அந்த எண்ணெய் வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வந்து அடுப்பில் வச்சுக்கணும் காய்ஸ். பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வடிகட்டிக்கலாம் காய்ஸ். இப்போ எண்ணெயை தனியாக எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திரிஞ்சு வந்திருக்கும் தேங்காய் பால். இப்போ அதை திரும்பவும் நம்ம போட்டு இப்படி சுண்ணோன்னா அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கிடைக்கும். அதுலேருந்து கொஞ்சம் இந்த மாதிரி எண்ணெய் எடுக்க வேண்டியதான். இது நம்ம வீட்டிலே செய்கிற எண்ணெய். மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அடுத்தடுத்த வீடியோவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.